கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும், தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமா இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற நாம் ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ள முடியாய், கர்த்தர் நம்மோடு பேச முடியாய், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாய், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வர முடியாய் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலவழிக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த யுத்தத்தின் நாட்களிலே கர்த்தாவே இதுவரைக்கும் நீர் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்த உடைய கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கிற அப்படின்னாலும் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தருவதாக அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை ஆட்கொள்ளும் ஆண்டவரை. கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிய உடைய வழியில நடக்க ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தடைகளை நீக்கும் தெய்வன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம் தியானிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 1 verse 6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பஞ்ச நாட்களிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த நாட்களை போல அந்த நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இந்த நாட்கள் யுத்தத்தினால உண்டாகிற பஞ்சங்கள். அந்த நாட்களில் ஒருவேளை வறட்சியின் காரணமாய் பஞ்சம் உண்டாயிருக்கலாம். இந்த பஞ்ச நாட்கள்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆகாரம் அருளுகிறவர் அல்ல. தம்முடைய ஜனங்களை சந்தித்து அல்லது தன்னை சந்திக்க விரும்புகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆகாரம் அருளுகிறவராயிருக்கிறார். அல்லது பஞ்ச நாட்களிலே அவர்களுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து போஷித்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டானதுனால எருசலேமிலிருந்து பெத்லகேமிலிருந்து ஒரு மனுஷன் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது தன் மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும் மோவாப் தேசத்திற்கு கடந்து செல்லுகிறான். மோவாப் என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம். மோவாப் என்பது அருவருக்கப்பட்ட ஒரு தேசம். ஆண்டவருடைய தேசத்திலே பெத்லகேமிலே ஆஸ்வதிக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் பிறந்து வளர்ந்து அந்த குடிமக்களாய் இருந்த நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டான போது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தையோ சத்தத்தையோ கேட்காதபடி எப்படியாவது நம்ம வெளியில போய் புடைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தரை அறியாத அல்லது ஆண்டவருடைய சித்தமில்லாத ஒரு இடத்துக்கு அங்க போய் எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிற நிலைமையில ஆண்டவர் மீண்டுமாய் அந்த பஞ்சத்தை போக்கி அந்த இடத்துல ஒரு வாழ்வை உண்டாக்குகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் திரும்ப அந்த தேசத்துக்கு கடந்து வருகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படி சில நேரங்களில் பஞ்சங்கள் பலவிதமான காரியங்களை அனுமதித்தாலும் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்குவதில்லை. ஆண்டவர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சின்ன காரியங்கள் அவர்கள் சகித்துக் கொள்ளாதபடி, விசுவாசம் இல்லாதபடி அவர்கள் ஆண்டவரை விட்டு அல்லது ஆண்டவருடைய தேசத்தை விட்டு, மோவாப் தேசம் நல்ல வசதியான தேசம், ஒரு நல்ல செழிப்பான தேசம், ஆசீர்வாதமான தேசம். எப்படி லோத்து சோதா குமாரா என்கிற பட்டணத்தை தெரிந்து கொண்டது போல இவர்கள் மோவாப் என்ற பட்டணத்தை தெரிந்து கொண்டு சென்றார்கள். போகும்போது நல்லா தான் போனாங்க, எல்லா வசதிகளோடு போனார்கள். அந்த நாட்கள் அவங்க குடியிருந்தார்கள். அதனுடைய முடிவிலே என்ன காணப்படுகிறது? அவருடைய வாழ்க்கையில முற்றிலும் வெறுமையாயிற்று. கொண்டு போன எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்பட்ட நிலைமையில அவர்கள் கேள்விப்படுகிற ஒரு செய்தி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எங்க சந்திக்கிறார்?
தாம் வாசம் பண்ணுகிற இடத்துல சந்திக்கிறார், தனது தேசத்துல சந்திக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு அநேகர் கடந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை எங்க சந்திக்கிறார், அவர்கள் மீண்டும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சந்திக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் கெட்டகுமாரன் என்கிற இளையகுமாரனை பற்றி வாசிக்கும் போது, தகப்பனை விட்டு அவன் தூர தேசம் போய் எல்லாவற்றையும் இழந்து காணப்பட்ட வேளையில தகப்பன் அவனுக்காய் அங்கலாய்த்து கொண்டிருந்தார். திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த தேசத்தை விட்டு விட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவன் திரும்பி வருகிற வேளையில தகப்பன் அவனை அணைத்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டு அவனை வாழ வைத்தது போல இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்மிடத்துல ஜனங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து என்ன பண்றாராம், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஆண்டவரால கடந்த நாட்களில் வனாந்தரத்துல 40 வருஷம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை அருள அவரால் முடியும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமுடையவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கை வனாந்தர பிரயாணம் போல காணப்பட்டாலும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், பஞ்ச காலத்திலே பிழை போட்டுகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒருவேளை இந்தியாவில் இருந்தாலும் உணவு தட்டுப்பாடுகள் ஆரம்பிக்கிற காலத்துல இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் வருகைக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையாய் கர்த்தரை சந்திக்க நாம் விருப்பம் உள்ளவர்களாய் அவரிடத்துல வரும்போது அவருடைய வருகைக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயும் அவருடைய வருகை வரைக்கும் நம்மை வாழ வைக்கவும் நம் தேவைகளை சந்திக்கவும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய முயற்சியில நம்முடைய பிரயாசத்துல எங்கேயா போய் நம்ம பழச்சிக்கலாம்னு சொல்லி அவங்க அந்த தேசத்தை விட்டு அல்லது கர்த்தரை விட்டு பாவமான தேசத்தை தெரிந்து கொண்டு போனார்கள். அதனுடைய முடிவு சஞ்சலமாய் காணப்பட்டது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில மரணங்கள் வந்தது. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்பட்ட வேளையில அவர்களுக்கு புத்தி தெளிந்து அல்லது கர்த்தர் மேல திரும்ப அவர்கள் விசுவாசம் வைத்து அந்த நாட்டை தேடி அவர்கள் கடந்து வந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் யாருக்கு தம்முடைய நன்மைகளை தருகிறார் அல்லது யாரை சந்திக்கிறார் என்று பார்க்கும்போது அவரை தேடி வருகிற ஜனங்கள், முதலாவது அவரை சார்ந்த ஜனங்கள், அவரோடு இருக்கிற ஜனங்கள் போஷிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது அவரை திரும்ப அவரிடத்துல வருகிற ஜனங்களை வேதம் சொல்லுகிறது, என்னிடத்துல வருகிறவனை ஒருபோது நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் நமக்கு வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அவரை அல்லாமல் ரட்சகர் இல்லை, அவரை அல்லாமல் மீட்பர் இல்லை, அவரை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது என்பதை அறிந்து நாம் மீண்டும் ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து மீதியா இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். பஞ்ச நாட்களிலும் நம்முடைய குடும்பங்கள்ல மீதி இருக்கும்படி கர்த்தரால கூடும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 7 காரியங்கள் இந்த ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லது ஒரு 7 காரியங்கள் பரிபூர்ணமாய் நாம் கடைபிடிக்கும் போது பின்பற்றும் போது இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 1 verse 7. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது பெத்லேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட மோவாப் தேசத்துல போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷன் பேர் எலிமெலேக்கு, அவன் மனையின் பேர் நகோமி. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், மக்லோன் கிலியோன் என்று சொல்லி. அவர்கள் பஞ்சத்தின் காரணமாக மோவாப் தேசத்துக்கு போய் மோவாபிய பெண்களை அவர்கள் திருமணம் செய்து அங்கே சுகித்திருக்கலாம் என்று சொல்லுகிற வேளையில மரணம் வந்து அந்த தலைவனையும் 2 பிள்ளைகளையும் கொன்று போட்டது. அந்த மனுஷனுடைய மனைவியும் அவருடைய மனைவி விதவையானால் அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய 2 மனைவிகளும் அங்கு விதவையாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்துல அவங்க இந்த சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். மோவாப் தேசத்துல 6ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்துல அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல கேள்விப்படுறாங்க. அல்லது அவர்கள் தேவனை விட்டு தூர போனாலும்
தேவன் என்ன செய்கிறார் அல்லது தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார் என்று அறிய மனதுள்ளவர்களாய் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் மேல வைக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, அவங்க இருதயம் தூரமா இருக்கும். சில பேர் ஆண்டவரை விட்டு வெளியில இருப்பாங்க, ஆனா அவங்க இருதயம் ஆண்டவரை பற்றி இருக்கும். நாம் ஒருவேளை சந்தர்ப்பத்தின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக ஆண்டவரை விட்டு நம் தூர போக பிசாசு ஒரு தேவை நம்மை வஞ்சித்தாலும் நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு மாறாதபடி செவிகளும் சிந்தனைகளும் கத்தருக்காய் காத்திருக்கிற வேளையில ஆண்டவர் பேசுகிறதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் பங்காளிகளாய் காண முடியும். மோவாப் தேசத்தில் அவர்கள் இந்த காரியங்களை கேள்விப்பட்ட உடனே தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து என்ன பண்றாங்க, திரும்பி வரும்படி எழுந்து அவங்க உடனே என்ன பண்றாங்க, இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து எழும்புகிற அந்த இடத்தை உதறி தள்ளிவிட வேண்டும் என்று எழும்பி 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு என்ன பண்ணாலாம், புறப்பட்டாள். நகோமி என்று சொல்லி அந்த சகோதரியை பற்றி சொல்லப்படுகிறது. புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வழி நடக்கையில் அவங்க ஆல்ரெடி ஜர்னி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு உதயமான போது அந்த இருதயத்தில் ஆண்டவர் பேசின போது சிந்தனையிலே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்த போது கால தாமதம் பண்ணாதபடி உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க, திரும்பி வர தீர்மானித்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதாவுக்கு வருகிறவர்கள் அல்லது அந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஆண்டவரை திரும்ப நாம் துதிக்க, யூதா என்றால் துதி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதா தேசம் ஆண்டவரை துதிக்கிற ஒரு தேசமாக காணப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய பஞ்சங்கள்ல இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை துதிக்க முதலாவது சொல்லுகிறார். எதுக்காக துதிக்க வேண்டும்? இதுவரைக்கும் ஆண்டவரே, ஒருவேளை 2 பிள்ளைகள் இறந்து போனார்கள், கணவன் இறந்து போனான், ஆனால் நாங்கள் இறக்காதபடி நீர் எங்களை நேசித்து எங்க வாழ்க்கையில நீ நன்மை செய்ய முடியா எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை துதிக்கிறவர்களாக நன்றி செல்வர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் யுத்தத்தின் நாட்கள்ல அநேக கிறிஸ்தவர்கள் கூட மரித்திருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்தார் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளையே நாம் நினைக்காதபடி அதற்கு நன்றி உள்ளவர்களாய் எழும்பி, அந்த வசனத்துல சொல்லுகிறது, யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வழி நடக்கையில். they have already started the journey. அவங்க இருதயத்துல முதல்ல யோசித்து சரீரத்திலையும் அதை வெளிப்படுத்தி நடக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலைமையா இருந்தாலும், ஆண்டவரிடத்தில் நான் திரும்ப ஆண்டவரை விட்டதுனால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்ற உணர்வும், ஆண்டவரிடத்துல திரும்பி போவேன் என்கிற ஒரு அதாவது எண்ணம் அல்ல, கிரியில வெளிப்படுத்துகிற ஒரு செயலை நாம் செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் உணவளித்தது போல தம்மை தேடி வருகிற எந்த ஒரு நபருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இளைய குமாரன் தன்னுடைய உள்ளத்துல நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், தகப்பன் வீட்டில நல்ல செல்வாக்காய் காணப்பட்டனே என்று சொல்லி தகப்பன் செய்த நன்மைகளை நினைத்து திரும்ப உடனே அவன் ஒரு தீர்மானம் எடுத்து அதை செயலிலே காட்டினது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேரு பெத்லகேம் தேசத்துல ஆண்டவருக்குள்ள இருக்கிறது போல காணப்பட்டாலும் அப்படி இருதயம் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறபடினால அல்லது ஆண்டவரை விட்டு விட்டதுனால, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதுனால, தூரம் போனதுனால அவங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்ப நல்லா இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆஸ்வதிக்கும்படியாகவே இந்த தேசத்துல நிலைநாட்டிருக்கிறேன், திரும்ப நீங்க வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவங்க துதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அல்லது அவர்கள் தேவனுக்கு நேராய் தங்களுடைய பாதைகளை செவைப்படுத்தி ஆண்டவரிடத்துல வருகிறதற்கு தீவிரமாய் அவர்கள் கடந்து வருகிறதை நம்ம வாசிக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப யோசிப்பாங்க, திரும்ப ஆண்டவரிடத்துல போலாமா, திரும்ப அந்த மாதிரி பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது. இல்ல, கர்த்தரிடத்துல திரும்ப வரும்போது பஞ்ச காலத்திலே நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 14ஆம் வசனம், ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் ரூத் சாப்டர் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இவங்க கடந்து வரும்போது இந்த தாய் நவோமி பெத்லகேம் தேசத்தை சேர்ந்தவர்கள்,
அந்த மோவாபிய பெண்களோடு சொல்றாங்க, நீங்க இங்கே இருந்துருங்க, நீங்க வர வேண்டாம், நான் என் தேசத்துக்கு போறேன், நீங்க இங்கே இருந்து வேறு திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து அப்படியாய் நடத்துங்கள் சொல்லுகிற போது, ஓர்பால் என்ற ஒரு மருமகள் தன் மாமியை முத்தமிட்டு அந்த மோவாப் தேசத்தை பற்றி கொண்டாள். ஆனால் ரூத் என்பவளோ, அவளுக்கு தெரியும் மோவாப் தேசத்துல இருந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தோம், திரும்ப மோவாப் தேசத்துல தொடர்ந்து இருந்தா கண்டிப்பா நன்மை வராது என்பதை அறிந்த அவள் என்ன பண்ணாலாம், 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தன்னுடைய மாமியை என்ன பண்ணாலாம், விடாமல் பற்றி கொண்டாள். கர்த்தருடைய நாமம் எடுத்த தீர்மானத்துல நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல we are taking good decision, we are not என்னது be on that decision. நம்ம தொடர்ந்து அந்த எடுத்த தீர்மானத்துல நிலைத்து நிற்காம சில நேரத்துல என்ன பண்றோம்னா, எமோஷனலா எடுத்துட்டோமோ, யாரோ சொல்லி எடுத்துட்டோமோ, நம்ம முழு நினைவோடு எடுத்தோமா இல்லைன்னு சொல்லி அந்த தீர்மானத்தை விட்டு விடுகிறார்கள். ஆண்டவருக்காய் எடுக்கிற தீர்மானங்களை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். அதை நம்பி கால் வைக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நன்மையான தீர்மானங்களை எல்லாவற்றையுமே ஆண்டவர் அதை நிறைவேற்ற நமக்கு கிருபை தருகிறார். தீமையான காரியங்களை தீர்மானம் எடுக்கிறது வேற, நன்மையான ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல நம்மை தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம வாய்களை சொல்லுகிற காரியங்கள், பொருத்தனை செய்கிற காரியங்களை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. ரூத்தோ அவளை விடாமல் என்ன பண்ணாலாம், பற்றி கொண்டாள். அப்போ அவங்க கிளம்புறத அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு பலரும் பலவிதமான எண்ணங்களை, மோவாப் தேசத்துல இருக்கும்போது விசுவாச வார்த்தைகளை கண்டிப்பா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை அதாவது ஒரு பாவமான தேசமாக மோவாப் அருவருக்கப்பட்ட தேசமாய் காணப்படுகிறது. அந்த தேசத்துடைய குடிகளும் இவர்கள் கிளம்புவதை பார்த்தோம்னு கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இல்ல அந்த பஞ்சம் திரும்ப வந்தா நீங்க இங்க தானே வந்தாகணும், வேற எங்க போவீங்க, இந்த நாட்டுல உங்களுக்கு வசதி இருக்குது, திடீர்னு ஒரு வேளை இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா வேற எங்கேயும் போய் கதவு அடைக்கப்படுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஒருவேளை விசுவாச குலைச்சல் அல்லது விசுவாசத்தை கைவிடும்படி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அதை கேட்ட ஓர்பால் தான் ஒருவேளை என்ன பண்ணா, சரி அங்க போய் திரும்ப மாட்டிக்கொள்றதுக்கு நம்ம இந்த பாவத்தோடு அப்படியே இருந்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு சொல்லி ஓர்பால் நகோமியை பின்பற்றுவதை விட்டு விட்டாள். ஆனால் ரூத்தோ அந்த மெய்யான தேவன் மேல நம்பிக்கை வைத்து, ஏன்னா அவன் பின்னாடி சொல்றான், வயதான தன்னுடைய மாமியை நம்பி அவள் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கவில்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை கொண்டு அந்த ஆண்டவரை அறிவிக்கிற அந்த நகோமியை அவள் பற்றி கொண்டது போல இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை நாம் பற்றி கொள்ளும் போது, கர்த்தருடைய காரியங்கள் இருக்கும்போது அந்த ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றி நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது ஒரு காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 14ஆம் வசனத்துல இங்க பார்க்கிறோம், அவள் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி அங்க நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை தெரியாம ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி ஊழியத்துக்கு போயிருந்தாரு. சின்ன வயசுல ஊழியத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் பாதியில அந்த ஊழியம் பிடிக்காம சின்ன வயசுல 14-15 வயசுல வந்துட்டான், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு அதுக்கப்புறம் வாலிபனாக அந்த தெய்வ பயமோ ரட்சிப்போ இல்லாதபடி உலகத்துக்குள்ள முழுவதுமாய் கடந்து சென்று விட்டான். குடி பழக்கம், பல காரியங்கள். அப்ப அந்த சகோதரனை நான் சந்தித்தேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சகோதரனை சந்தித்தேன். இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகோதரனை சந்திக்கும் போது அவன் சொன்னான், என்னுடைய அறிவில்லாமலே என்னுடைய தாய் தந்தை போய் இவர் சபையில விட்டு விட்டார்கள், ஊழியக்காரன் மூத்த பிள்ளை சபைக்கு ஊழிய செய்ய வேண்டும் என்று. எனக்கு என்னுடைய நாலேஜ் எல்லாமே விட்டுட்டாங்க, அதனால எனக்கு அப்ப தெரியல பாஸ்டர், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன் என்று சொல்லி எனக்கு நான் தெளிவான தீர்மானம் எடுத்துதான் அதுக்கப்புறம் நான் வந்தேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் கர்த்தருக்கு விரோதமாக காணப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அதாவது குருட்டுத்தனமா நான் இந்த மாதிரி தீர்மானம் எடுத்துட்டேன், அப்ப எனக்கு சரியான சத்தியம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குருட்டுத்தனமா எடுக்கிறோமோ இல்ல தெரிந்து எடுக்கிறோமோ தெரியாம எடுக்கிறோமோ,
கர்த்தருடைய காரியங்களுக்காய் நம்ம வாய்விட்டு சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய கிருபை என்ன பண்றாரு தரவல்ல. நீ மோவாபிய ஸ்திரியாரு, இஸ்ரவேல் ஸ்திரியாரு, யாரா இருக்கட்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகும் போது அதை காத்துக்குள்ள கர்த்தர் நிச்சயமா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ, ஆனா இவள் அப்படி இல்லை. அவள் நன்றாக அறிந்து தன்னுடைய மாமியை பற்றி கொண்டாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்மானத்தில் என்ன பண்றா, நிலைத்திருக்கிறா. முன் வச்ச கால பின்னாடி வைக்கல. எத்தனை பேர் அவருடைய இனஜன பந்துக்கள் ஒருவேளை அவளை அழைச்சிருப்பாங்க. மோவாப் தேசம் ஆஸ்வதிக்கப்பட்ட தேசம், இஸ்ரவேல் தேசம் அப்படி கிடையாது. அங்க அடிக்கடி பஞ்சம் வரும், அதனால நீ இங்கே இரு என்று சொல்லி ஒருவேளை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவள் தன்னுடைய சரீரத்திற்காக ஆண்டவரை தேடாதபடி தன்னுடைய ஆத்மாவுக்காக தேவனை தேடுகிறவளாக காணப்பட்டாள். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல அவள் தன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததை அங்கு அவை வாய் மூலமாய் சொல்லுகிறதை ஆண்டவர் அறிகிறவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானங்களை முற்றிலுமாய் செயல்படுத்துகிறதுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கும் போது அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மறக்கிறதில்லை. ஆண்டவர் உயர்ந்த இடத்துல அவர்களை வைக்கிறவராய் இருக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 1 verse 16 and 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் வசனத்துல நகோமி அவளை பார்த்து சொல்றா, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவரிடத்திற்கும் போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகு என்ன பண்ணு, திரும்பி போ. அவங்க ஊர் ஜனங்களாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியல, அவ சுய நினைவோடு அப்படி சொல்லல, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. ஒருவேளை பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். நகோமியும் திரும்ப சொல்றா ரூத்தை பார்த்து, உன் சகோதரி போயிட்டா, நீயும் போயிடு. ஆனா ரூத் 16ஆம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அதற்கு ரூத் நகோமை பார்த்து சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். கர்த்தருடைய எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறாள் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவரை அறிகிற அறிவு என்பது நம்ம எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதை அதில் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவள் அதுக்கப்புறம் தனக்கு ஒரு திருமணம் நடக்கும், அவளுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி அவளுக்கு யாரும் தீர்க்க தரிசனமா சொல்லவும் இல்லை, அவளுக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது. அவளுக்கு வேண்டியதெல்லாம் அந்த இஸ்ரவேலின் தேவனை நான் எப்படியாவது அடைக்கலமாய் கொண்டு அவர் எனக்கு அடைக்கலம் போதும் என்று சொல்லி அவள் அங்கே ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டு அவருடைய தேசத்திலே வாசம் பண்ணும்படி வந்த அவளை கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க தங்குவேன். நீர் அடக்கம் பண்ணும் இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களில ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணி, ஆண்டவரே நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போறேன், எங்க இருக்க சொல்றீங்களோ அங்க இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய காரியங்களுக்கு முற்றிலும் என்னை அர்ப்பணிக்கிறேன், மரணமா இருந்தாலும் சரி ஆண்டவரே நான் உமக்காக ஜீவிக்கிறேன் என்று சொல்லி அவளை ரூத்தை போல இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் மரணம் அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ரூத்துடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான அர்ப்பணிப்பு காணப்பட்டது. நிறைய பேர் பிசிக்கலா வருவாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு விசாரங்களும் உள்ளத்துக்குள்ள ஒரு பயமும் கவலையும், ஐயோ வாக்கு கொடுத்துட்டோமே பின்னாடி போனா ஏதாவது நடந்துருமோ அப்படி ஒரு அரைகுறை மனதோடு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களை பின்பற்றினார்கள். ஆனால் ரூத் அப்படி அல்ல. ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருந்ததை ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் உறுதியா இருக்கிறது மூலமாக அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம வழியா இருக்கிறோம், ஒளியா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம்.
அதற்கு பின்பதாக ஒரு பெரிய சரித்திரம் எழுதப்பட போகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. நமக்கு முன்னாடி முற்பிதாக்கள் எப்படி சரித்திரத்தில் இடம்பெற்றார்களோ அதை போல நம்முடைய பெயரும் இந்த சரித்திரத்தில் இடம்பெறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் காலெடுத்து வைக்கிறவர்களை ஆண்டவர் விடுவதில்லை. அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயும் கர்த்தர் பெரிய ஒரு சாட்சியாய் வைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 4வது காரியங்கள், அல்லது ஆண்டவர் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு 4வது காரியங்கள் என்னவென்றால், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், புக் ஆஃப் ரூத் சாப்டர் 2 verse 8 and 9. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களுடைய கூடவே இரு. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அவள் வருகிறாள். அவள் பெத்லேஹேம் ஊருக்கு வந்தபோது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே நகோமி சொல்லுகிறாள், நீ போய் என்ன பண்றா, நான் போய் கதிர் நான் என்ன பண்றேன், போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் சொல்லுகிற போது அங்கே நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அந்த காரியங்களை அப்படியே நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். ஆண்டவருடைய நாம யாருடைய கண்களில் தயவு கிடைக்குமோ அங்க போய் நான் கதிரை பொறுக்கிறேன். இந்த நாட்களில் தயவு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரிடத்துல வந்து அவருடைய வார்த்தைகளை நம்முடைய ஜீவனத்துக்கு முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வாழ வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவள் போன இடம் போவாஸ் என்பவருக்கு சொந்தமா இருந்தது. இந்த போவாஸ் இயேசுநாதருக்கு முற்பிதாக்களில் ஒருவராய் காணப்பட்டார். அந்த வழியாக ஆண்டவர் இந்த சந்ததியில் பிறந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வயல்வெளிக்கு போய் அவள் பொறுக்கிறதை அந்த எஜமானன் கண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க அங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது போவாஸ், அதுக்கு முன்னாடி அவங்க விசாரிக்கிறாங்க யார் அந்த பெண், ஒரு வித்தியாசமா இருக்கு. நமக்கு தெரியும் இந்தியன்ஸ்க்கும் மற்ற கண்ட்ரி ஆட்கள் நம்மளோட பழகும் போது பார்க்க அவங்க தோற்றம், உடை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இவள் ஒரு வித்தியாசமா இருக்கிறாளே என்று சொல்லி அவன் கேட்டு அறிந்து, அந்த போவாஸ் நேரடியாக ரூத்திடத்துல பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை இங்க பார்க்கிறோம். பெரிய ஒரு பணக்காரன், பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன். அவன் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, 3 காரியங்கள் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் என்ன பண்ணாத போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இரு. இங்க என் ஊழியக்கார பெண்களோட என்ன பண்ணு இரு. இந்த நாட்களில ஆண்டவரை விட்டு நம்ம வேற ஒரு வயல்வெளிக்கு போக வேண்டாம். வேற ஒரு வயல்வெளியிலும் ஆகாரம் இருக்கிறது, ஆனால் இங்கே நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம ஆண்டவரை விட்டுட்டு அன்னைக்கு சண்டே அன்னைக்கு நம்ம ஆராதனை விட்டுட்டு வேலைக்கு போறோம்னா நமக்கு சம்பளம் கிடைக்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்கே ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விட்டுட்டு நம்ம வெளியில போகும்போது நமக்கு நன்மைகள் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்கே தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆண்டவர் பொறுன்னு சொல்ற இடத்துல பொறுக்கணும், இருன்னு சொல்ற இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மை வாலாக்காமல் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு வேலைக்காரியா அதுக்கப்புறம் அவர் சொல்றா, வேலைக்காரி கூட ஒரு தகுதியில்லாத என்னை நீ நோக்கி பார்க்கிறது என்னன்னு சொல்கிற போது 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீ செய்த எல்லாமே எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போவாஸ் என்பது இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள்ல நம்ம தயவுடைக்க வேண்டும் என்றால்
ஆராதனைக்கு சபைக்கு வரும்போது ஆண்டவர் நேரடியாய் நம்மோடு பேச, யாரோடு பேச ஆரம்பிப்பார்? முற்றிலும் அர்ப்பணித்து வைராக்கியமாய் சொந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஆபிரகாம் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு வந்தது போல நாம் சகலவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று வரும்போது ஆண்டவர் பிரத்யட்சமாய் நம்மோடு பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள். அது வரைக்கும் நகோமியோடு ஆண்டவர் இடைப்பட்டார். இப்பொழுது போவாஸ் மூலமாய் நேரடியாய் கர்த்தர் இடைபடுகிறதை வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம். ஒரு பெரிய பணக்காரன் நேரடியாய் ரூத்திடத்துல வந்து அவன் சொல்றான், மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயல் போக வேண்டாம், இவ்விடத்தை விட்டு போகாமல் என் ஊழியக்கார பெண்களோடு இரு. 9ஆம் வசனத்துல, அவர்கள் அறுப்பிருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காருக்கு என்ன பண்ணுகிறேன்? கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான் சொல்கிறபடி ஆண்டவர் பரலோக பாதுகாப்பு, அவருடைய கண்கள்ல நேரடி இரக்கமும் கிருபையும் நாம் பெற்றவர்களாய் ஜீவிக்க இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கும் போது உலகத்தில் உள்ளவர்களுக்கு இல்லாத ஒரு சந்தோஷமும் பாதுகாப்பையும் தேவன் நமக்கு தந்து ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெஸ்டர்ன் புக் ஆஃப் ரூத் சாப்டர் 2 verse 10. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது காரியங்கள், அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணாலாம்? வணங்கினாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாட்களில முற்றிலுமாய் தரை மட்டும் தாழ்த்துகிறவர்களை, அப்படியாய் தன்னுடைய பாதத்தில் விழுந்து விழுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவளோடு பேசின உடனே, அதாவது போவாஸ் அவளோடு பேசின உடனே அவள் செய்த ஒரு காரியம், அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலும் கண்களை தயவடைத்தது. அப்ப போவா சொல்றாரு, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தேன் என்று சொல்லி அங்க பேசுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மிடத்துல பேச 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 நமக்கு ஒரு உயர்வோ பெருமை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் நேரடியா பேசிட்டாருனாவே அவங்க அதுக்கு தகுதியானவன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அவ அதை ஒரு பொருட்டாய் பெருசாய் மேன்மையாய் நினைக்காதபடி அந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருக்கிட்டையுமே அவங்க நேரடியா பேசுறதில்ல, வேலைக்காரங்க மூலமா தான் எல்லாரையும் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இந்த மோவாபிய ஸ்திரீ மூலமா ஸ்திரீ கிட்ட அவன் நேரடியா பேசுகிறதை ஒரு பெரிய ஸ்லாக்கியமா இருக்கிறது. ஆண்டவர் யூதருக்காக வந்தார், யூதர் அவளை புறக்கணித்தார்கள். ஆண்டவர் இன்னைக்கு புறஜாதியாக நம்மள்கிட்ட நேரடியாய் பேசுகிறார். அதை ஒரு பெரிய மேன்மையா, அது ஒரு பெரிய இல்ல நான் தேவனுக்கு தகுதியானவன், சரியானவன், நான் பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய பாதத்துல தாழ்த்தும் போது இன்னும் கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. 5வது காரியங்களை ஆண்டவருடைய நாமமை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, பரிபூர்ண தாழ்மையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெரிய அற்புதம் நடக்குது கர்மேல் பர்வதத்துல. எலியா மூலமாய் அக்கினி இறங்கி பட்சிக்குது. அப்ப எலியா ஜெபிக்கும் போது தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சாகர வரைக்கும் நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்ந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் கர்த்தர் நம்மை உன்னதங்களில் உட்கார பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம். 6வது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் ரூத் சாப்டர் 2 verse 14. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை துவைத்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 14ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த நாட்களை என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அநேகர் தாழ்த்துவாங்க, ஆண்டவருடைய பாதத்துல வணங்குவாங்க, அதுக்கப்புறம் போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் திரும்ப ஆண்டவர் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை. அங்க போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தில் புசித்து
காடியிலே உன் துணிக்கு என்ன பண்ணு, தோய்த்துக்கொள் என்றாள். அப்படியே அவள் அறுப்பர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை என்ன பண்ணாலாம், வைத்து கொண்டாள். ஆறாவது, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவரோடு ஐக்கியமா இருக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். பிசாசு சில நேரத்துல நம்ம தாழ்த்தி ஜெபிக்க விட்டு கொடுத்துருவான். ஆனா அவரோடு தொடர்ந்து ஐக்கியம் பாராட்டுறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், சில நேரத்துல சில தந்திரமான காரியங்களை செய்து விடுவான். ஆண்டவர் விரும்புகிற காரியமே, ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God would like to have a permanent fellowship with us. ஏதோ வந்தோம், ஜெபம் பண்ணோம், அழுதோம், பாவத்தை மன்னிப்பு கேட்டோம், அழுதோம், அவருடைய பாதத்தை முத்தம் செஞ்சோம், அவ்வளவுதான். அப்படி இல்லை. அவள் விரும்புகிறது எல்லாம் 1000 பேர் இருக்காங்க. ஆனா போவாஸ் அவளுடைய வாழ்க்கையில ஒருத்தியாய் காணப்பட அவன் விரும்பினான். ஆண்டவரும் அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவரை ஒருவராய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்கள் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக ஆண்டவரிடத்துல வந்து நன்மை பெற்று போகிறவர்களாய் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. பட் they don't like to have fellowship with God. ஆண்டவரோடு வாழணும், ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருதயத்தின் விருப்பமா இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம குடும்பமா இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறோம், வேலைக்கு போறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருதயத்துல ஆண்டவரோடு பிணைக்கப்பட்டு, இருதயத்துல தேவனோடு மகிழ்கிறவர்களாய், இருதயத்துல தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாய், இருதயத்துல அவரோடு வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல. அவன் எல்லாரையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லவில்லை, அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்துல, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தில் அல்லது என்னுடைய அப்பத்தில் புசித்து காடியிலே ஒரு துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை என்ன பண்ணாங்க, நிறைய பேர் ஞானசானம் எடுத்தவங்க பந்தியில பங்கு பெறது கிடையாது. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க அந்த தேவனுடைய ஐக்கியத்தை அவர்கள் விட்டுவிடும் போது ஆண்டவருடைய பரம தரிசனம், காட்ஸுடைய பெர்ஃபெக்ட் பிளான் அவங்க வாழ்க்கையில நிறைவேறாம ஆண்டவர் சொல்லுவார், உன்னை வாலாக்காம தலையாக்குவது. ஆனா அப்படி ஆக முடியாமலே காரணப்படுகிற காரணம் என்ன? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிற்கும் நம்ம அப்படியே உடன்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ரூத் சாப்டர் 3 verse 4 and 14. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அவள் விடிய காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அதற்கு பிறகு அவள் போய் என்ன பண்றா, நம்ம அந்த 14ஆம் வசனத்துல வாசிச்சோம். ஆண்டவருடைய நாமம், பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தில் புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை என்ன பண்ணலாம், வைத்து கொண்டாள். மீதியா இருக்கிறபடி கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். முதல் நாளிலே கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அவள் வீட்டுக்கு போறா. மாமி கிட்ட எல்லா காரியத்தையும் சொன்ன உடனே அந்த மாமி என்ன பண்றா, நகோமி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவள் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாது. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களில் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான். ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம வாசிக்க போனா, நீ கடைசியில அவன் பாதத்துல போய் என்ன பண்ணி
சரணடைஞ்சுக்கோ, அவன் பாதத்தை விடாதே, அவன் பாதத்தை இறுக பற்றிக்கொள் என்று சொல்லி இங்க நகோமி ரூத்துக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். எது வரைக்கும் அவன் பற்றி கொண்டிருந்தாலாம்? 14ஆம் வசனத்துல விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்துல என்ன பண்ணாலாம்? படுத்திருந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாதம் அப்படின்னா ஜெப வேளைகள், தியான வேளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் அதுதான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்ற. இனிமே உன் வாழ்க்கை கர்த்தருடைய பாதத்திலேயே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் சொல்ல அறிவுரையின்படி அவள் செய்ததினால பின்பதாக அவள் அவனுக்கு மனவாட்டியாய் மாற்றப்பட்டது போல இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதம்தான் எங்களுக்கு, அதுதான் அடைக்கலம், அதுதான் ஜீவன். விடியற்காலம் மட்டும் நமக்கு ஒரு விடிவு வருகிற வரைக்கும் அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவருடைய பாதத்துல நம்ம காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராத்திரி வேளையில இந்த இருண்ட நாட்கள் தான் ராத்திரி வேளைகள், இருண்ட நாட்கள். இந்த உலகமே இன்னைக்கு இருண்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு மனுஷர்கள் இந்த இருண்ட நாட்களில் என்னென்னவோ தேடி போறாங்க. இந்த இருண்ட நாட்களில் பாவம் செய்கிறவங்க இன்னும் பாவம் செய்யறாங்க, பல காரியங்கள் சுய முயற்சியில போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த இருண்ட வாழ்வு ஒரு விடியற்கால வெளிப்பை போல நம்ம மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதத்தை நம் இறுக பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்வரும் காரியங்களை வாசிக்கும் போது அவனுக்கு அப்படியாய் மனவாட்டியாய் மாறுகிறாள் என்று சொல்லி அந்த காரியங்களை வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மனவாட்டியாய் மாறப்போகிற நாம் இந்த நாட்கள்ல அவருடைய காலை இறுக பற்றி கொள்ளணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பாதத்தை விட்டு விடாதற்கு வேண்டும். நம்மளும் ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல, சபைக்கு வர்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த காலத்தை கொண்டும் கர்த்தருடைய பாதத்தை விட்டு விட்டு வேற காரியங்களுக்கு நம்ம ஓடாதபடி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சில பேர் ஆராதனைக்கு வர்றத ஒரு சாதாரண ஒரு அட்டெண்டிங்கா நினைக்கிறாங்க. போயாச்சு அவ்வளவுதான். இல்ல, கர்த்தருடைய பாதம் தான் நமக்கு எப்பொழுதுமே. அந்த கர்த்தருடைய பாதத்தை தேட வேண்டிய நேரத்துல தேடி இறுக பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம். அதுக்கப்புறம் அவன் சொல்றா, இந்த நாட்கள் அநேக ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரூத் சாப்டர் 3 verse 10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ ஒரு குணசாலி என்று சொல்லி அவன் ரூத்தை வாழ்த்துகிறதை வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஜனங்க வாழ்க்கையில இருள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, திருடுகிறதுல, பொய் சொல்றதுல, தீமையான காரியங்கள்ல, சம்பாதிக்கிறதுல, குறுக்கு வழியில போகிறதுல, ஆண்டவரை விட்டு விலகி போகிறதுல அவங்க எப்படியாவது ஒரு ஆதாயம் தேடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த விதவையா இருக்கிற இந்த ரூத் அந்த போவாஸ் சொல்லுகிறபடி கர்த்தர், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவளை ஆஸ்வதிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஜனங்க ஷார்ட்கட்ல ஏதாவது பண்ணி சம்பாரிச்சு எதையாவது ஒரு பண்ணி ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னவோ பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டு அவருடைய பாதத்துல தொடர்ந்து நம்ம காணப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறபடி இந்த நாட்களில் வேலைக்கு போறதோ, ஸ்கூலுக்கு போறதோ, படிக்கிறதோ அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா கர்த்தருடைய பாதத்தை விட்டு விடாதபடி, அந்த நாட்களில் நம்ம வேற காரியங்களை செஞ்சுட்டு திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. தேவனை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை என்ன பண்ணுங்க, தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கல, என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சொல்லி தேவ வார்த்தை சொல்லுகிறதே. இந்த நாட்கள்ல கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி ரூத்தை போல அவள் செய்த காரியங்களின்படி நம்ம வாழ்க்கையில பஞ்சத்தினால, சில காரியத்தினால, சில கஷ்டத்தினால ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, ஆனா கர்த்தரோட எந்த அளவுக்கு இசைந்து இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை திரும்ப ஆண்டவருக்கு நிறைய வரும்போது, நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்படும் போது
நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து பெருக பண்ணுவார். நம்முடைய ஜீவன் நம்முடைய பார்வைக்கு அருமையா இருக்கும் என்பதை அறிந்து தேவனை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவழிக்காய் ஜெபிக்கிறோம். ரூத்தை போல கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறதே. ஆகாரம் கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் தருகிறீர். தம்மை சந்திக்கிறவர்களை நீர் சந்திக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்மை சந்திக்க நாங்கள் புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே, நீ மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி ஒதுக்கி விடாதபடி, அவளை ஆஸ்வதித்த தேவன் இந்த நாட்களில் நாங்கள் பாவி என்று எங்களை ஒதுக்காதபடி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறீர். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு வர ஆண்டவரே, வைராக்கியத்தோடு அவள் தன்னை அர்ப்பணித்தது போல நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஐயா. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய முடியும். எங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையில தேவ வார்த்தையின்படி திட்டத்தின்படி ஆண்டவரே, ரூத்தை போல நாங்கள் ஆண்டவரே, ரூத்தை எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீரே, அந்த அடிச்சுவடிகளில் நாங்களும் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை முற்பிதாக்களை போல தேவனுக்கு எல்லா விதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.